இது வந்து இர்ஃபானோ இல்லைன்னா யாரோ அப்படின்றது கிடையாது. யார் பண்ணாலுமே அது வந்து பெரிய குற்றம் தான். அது ஒரு கேள்வி வரலாம். அவர் துபாயில தானே போய் கொண்டாடினாரு, அவர் துபாயில தானே வந்து இது பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வரலாம். பட் ஆனால் திருப்பி எங்க வந்து வசிக்கிறாங்க, அவங்க துபாய் சிட்டிசனா இல்லைன்னா இந்தியன் சிட்டிசனா அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி ரிவீல் பண்ணணும்ட்டு எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இதுமாதிரி பையன் வேணா பையன், பொண்ணு வேணா பொண்ணு, இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் ரிவீல் பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு வந்து ஒரு பெட்டிஷனோ கேஸோ காமன் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு அதை வென்றெடுத்து இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டை வந்து கேன்சல் பண்ணாதான் வந்து இதெல்லாம் ஓகே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னும் போது திருப்பி ரெண்டாவது வாட்டி இதே மாதிரி தப்பு பண்றாங்கன்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த வருடங்கள் ஆஃப் ஜெயில் வந்து இன்னும் ஏற்றப்படுது. 5 வருடங்கள் வரைக்கும் ஏற்றப்படுது. அபராதங்கள் அதிகமாக்கப்படுது. இப்போ நானும் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள போகக்கூடாதா? இர்ஃபான் காசு இருக்கு போனா, அப்ப நான் வந்து போகக்கூடாதா? அவர் வந்து ஒரு 10 லட்சம் கொடுப்பாரு, நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், என்னையும் விடு. பிரசவத்துல போய் தொப்புள் குடி கட் பண்றேன், அந்த இடத்துல நான் போய் தையலை போடுறேன், எனக்கு இந்த குழந்தை தான் பிறந்திருக்குன்னு ஸ்கேன் பார்த்துட்டேனே, இதெல்லாம் வியூஸ்க்காக பண்ற வேலை. இந்த ஆக்ட் படி பெயிலே கிடையாது. டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போது அவரை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த தடவை ஆனா அவர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல தான் உள்ள போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார், அந்த அளவுக்கு இதுல கடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்களா? தென்னவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம். ஏதாவது சர்ச்சைகள் வந்தாதான் சார் உங்ககிட்ட பேசணும்னே தோணுது. ஆமா, சர்ச்சைகளின் நாயகன் மாதிரி. ரைட். இப்போ இர்ஃபான் இருக்காருல்ல சார், அவர் வந்து ஆல்ரெடி அவரோட மனைவி பிரெக்னெண்டா இருக்கும் போது துபாய் போய் ஜெண்டர் ரிவீல் பண்ணாரு. அது அப்பவே பெரிய சர்ச்சையாச்சு. அதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் அது பெரிய இஷ்யூ ஆயிட்டு வருது. சோ இந்த தடவை அவர் ஜெயிலுக்கு போனா பெயிலே கிடையாது, வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்களே, அந்த அளவுக்கு இந்த ஜெண்டர் ரிவீல் பண்றது ரொம்ப குற்றமா சார்? நம்ம இந்திய நாட்டுல வந்து அது ஒரு பெரிய குற்றமா தான் பார்க்கப்படுது. ஓகேங்களா? இது வந்து இர்ஃபானோ இல்லைன்னா யாரோ அப்படின்றது கிடையாது. யார் பண்ணாலுமே அது வந்து பெரிய குற்றம் தான். ஃபர்ஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு தான். ஏன்னா அதை ரிவீல் பண்றவங்க வந்து டாக்டர்ஸ். ஸோ இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸு, ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸு, ஸ்கேன் சென்டர் வச்சுக்கக்கூடிய ஓஜி டாக்டர்ஸ், அதாவது இந்த மகப்பேறு மருத்துவர்கள், மருத்துவமனைகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் அந்த ரூமுக்கு வாசல்லையே பெருசாக ஒரு போர்டு ஒட்டி இருக்கணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி ஒரு போர்டு ஒட்டி இருக்கணும். என்னன்னா, இங்கே வந்து பாலினம் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிவீல் செய்யப்படாது, சொல்லப்படாது அப்படின்ற மாதிரி கம்பல்சரி ரோடு வரையும். அதே மீறி ஏதாவது வந்து செஞ்சாங்கன்னா இந்த நம்பருக்கு வந்து புகார் வந்து தெரிவிங்க. அப்புறம் அண்டர் பிசிபிஎன்டிடி ஆக்ட் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு 5-6 லைன் கண்டிப்பாக எழுதணும். அது எல்லா மருத்துவமனையும், மருத்துவக் கல்லூரிகள், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இது கம்பல்சரி ரூல், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ எதுவாக இருந்தாலும். ஏன் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க? இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1994 பக்கம் வந்துச்சு. ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, எஸ்பெஷலி வந்து நிறைய நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெண் குழந்தைங்களை வந்து கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற ஒரு பழக்கம்ன்றது முன்னாடி இருந்தது. ஒரு பெண் குழந்தைனா வந்து வளர்க்க முடியாது, பெண் குழந்தைங்க அப்படின்னா நிறைய பேர் விரும்ப மாட்டேன்றாங்க, ஆண் தான் வாரிசு, பெண்ணுன்றது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எதுக்கு தேவையில்லாம, அதுக்கு வேற கல்யாணம் பண்ணணும், அதுக்கு செலவு செய்யணும், வரதட்சணை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பெரிய சிக்கல்கள் இருந்தது. ஸோ நிறைய மைண்ட் செட்ஸ் வந்து அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம காலத்தில் வந்து இருந்ததுனால, ஸோ இந்த பெண் பாலியல்லாம் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா அந்த குழந்தைய வந்து ஏதாவது சாப்பிட்டு கலைக்க பார்க்குறாங்க, இல்லை அபார்ஷன் பண்ணிக்க பார்க்குறாங்க, இந்த மாதிரி ரேட்லாம் அதிகமாகிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் சிசுவை கொல்லணும் அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ணணுன்றதுக்கு தான் இந்த பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதனால வந்து தான் வந்து இதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து இருக்கோம். ஃபாரின் நேஷன்ஸ்ல வந்து இது ஒரு பெரிய ஆக்டா வைக்கல. மேபி அவங்க ஊர்ல இந்த பழக்கம் இல்லை, இல்லைன்னா அதை வந்து ரொம்ப அவங்கவுங்க விருப்பன்ற மாதிரி விட்டுருப்பாங்களோ என்னமோ. அவங்க பெண் குழந்தை தான் வேணா பெத்துக்க போறாங்க, ஆண் குழந்தை வேணா விட்டுற போறாங்கன்ற மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கல. நம்ம ஊர்ல வந்து இந்த பெண் குழந்தைங்களை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு இதுல தான் வந்து பண்ணாங்க. இந்த விஷயத்த வந்து தப்பு பண்ற மாதிரியோ இல்லை குலைக்கிற மாதிரியோ யார் பண்ணாலுமே வந்து அரசாங்கம் வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நீங்க சொல்ற நபர் வந்து பண்ணியிருக்காரு, யூடியூபர். அப்படின்றதுனால இது வந்து நம்ம இந்தியன் லால வந்து அக்செப்டட் இல்லை அப்படின்றதுனாலதான் பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி பெண் பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னு கள்ளிப்பால்லாம் கொடுத்தாங்க, சிசு கொலைகள்லாம் நடந்துச்சு. பட் இப்ப காலப்போக்குல ஆண்களை விட பெண்கள் தான், பெண் குழந்தைகள் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பெற்றோரும் இருக்காங்கல்ல.
சோ இவரும் கூட அங்க போய் செலிப்ரேட் தான் பண்ணாரு, பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இவர் மேல அந்த சட்டம் பாயறதுக்கு என்ன காரணம் சார்? இது வந்து நீங்க சொல்றது வந்து 100% உண்மைதான். காலம் வந்து நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. சட்ட திருத்தங்கள் கொஞ்சம் காலத்துக்கு ஏற்க தேவைப்படுது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்து இப்ப காலங்கள் எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, ஆணும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து கோர்ட் தடை பண்ணல. பெண் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தடை பண்ணல. எந்த ஆணும் பெண்ணு தான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சட்டம் கிடையாது. பாய்ஸ் கூட இருந்துக்கோங்க, கேர்ள்ஸ் கூட இருந்துக்கோங்க, கல்யாணம் ஆனவங்க கூட யார் கூட வேணா, இந்த லெவலுக்கு சட்டம் இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற அதே காலங்கள் மாற்றங்கள்னால வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் செய்யப்படலாம். ஓகேங்களா? ஆனா இப்ப கரண்ட்ல வந்து ரிவைஸ் செய்யப்படல. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து அந்த செக்ஸை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து ரூலா இருக்கு. அப்படி ரூலா இருக்கும் போது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பு. அது ஒரு கேள்வி வரலாம். அவர் துபாயில தானே போய் கொண்டாடினாரு, அவர் துபாயில தானே வந்து இது பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வரலாம். பட் ஆனா திருப்பி எங்க வந்து வசிக்கிறாங்க, அவங்க துபாய் சிட்டிசனா இல்லைன்னா இந்தியன் சிட்டிசனா அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க துபாயில போயிட்டு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இங்க தானே வீடியோ போடுறீங்க, திருப்பி இந்தியாவில தானே இருக்கீங்க, திருப்பி நம்ம ஊர் மக்கள் தானே பாக்குறாங்க, அப்ப நம்ம ஊர் சட்டம் வந்து பாயதானே செய்யும் அப்படின்றதுதான் வந்து யதார்த்தமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணமா ஆகும்ல. எஸ்பெஷலி யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கும், பல மில்லியன்கள் ஃபாலோவர் வச்சிருக்கிறவங்க போட்டு பல மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப ஆளாளுக்கு வந்து அப்ப நான் என்ன எல்லாரும் இந்த மாதிரிலாம் கூட செலிப்ரேட் பண்ணலாமா, அப்ப நம்மளும் நம்ம பாலியலை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்க்கு இறங்கலாம். மருத்துவமனை மேல பிரஷர்களை போடலாம். மருத்துவமனைகளும் வந்து எல்லாம் கேட்கறாங்களே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை லாபத்துக்காகவோ ஒரு அமௌண்ட்டுக்காகவோ வந்து சரின்ட்டு அதை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து தவறான ஒரு கட்டமைப்புகள் வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சோ அது ஆனா ஆக்ட் பிரகாரம் தப்பா இருக்கு. ஸோ சட்டம் ஒண்ணு சொல்லுது. பட் ஆனா வந்து நம்ம இப்ப நடக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்றது பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ சட்டத்தை வந்து நம்ம மாத்தணும். அப்படி மாத்தினாதான் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்து ஓகேவா இருக்கலாம். சட்டம் ஒண்ணு ஸ்ட்ராங்கா இல்ல, இந்த மாதிரி ஃபீட்டல் ரிவீல பண்ணக்கூடாது, குழந்தைங்க வந்து எந்த பாலினம்னு சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது, அதுக்கான ஒரு லாஜிக்கல் ரீசன் பிஹைண்ட் இந்தியா மாதிரி நாட்டில் அவங்க வச்சிருக்காங்கன்னும் போது, இது வந்து வெறும் தமிழ்நாடுக்கான சட்டம் கிடையாது, இது நாடு ஃபுல்லா இதான் சட்டம். எங்குமே வந்து நம்ம வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, அப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி வந்து கரெக்டா இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து இந்த மாதிரி ரிவீல் பண்ணணும்ட்டு எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இதுமாதிரி பையன் வேணா பையன், பொண்ணு வேணா பொண்ணு, இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் ரிவீல் பண்றாங்கன்னா, ஆளாளுக்கு வந்து ஒரு பெட்டிஷனோ கேஸோ காமன் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு அதை வென்றெடுத்து இந்த பிசிபிஎன்டிடி ஆக்டை வந்து கேன்சல் பண்ணாதான் வந்து இதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ நடைமுறையில பிசிபிஎன்டிடி ஆக்ட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். நம்ம ஊர்ல இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஊரோட சட்டத்தை ஃபாலோ பண்றது தான் ஒரு இந்திய குடிமகனா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பா நான் பாக்குறேன். we have to abide to the rules and law. நம்ம லா பிரகாரம் திருடுறது தப்பு, நம்ம லா பிரகாரம் பாத்தீங்கன்னா கொலை செய்யறது தப்பு, நம்ம லா பிரகாரம் ரேப் பண்றது தப்புன்ற மாதிரி நம்ம லா பிரகாரம் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து வயிற்றுல இருக்கும் போது என்ன பாலினம்னு கண்டுபிடிச்சு அப்படின்னு ரிவீல் பண்றது தப்பு. ஓகேங்களா? அப்படின்னும் போது அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நடைமுறைன்றது காலங்கள் மாறதான் செய்யுது, நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் ரைட் ஆஃப் த பாயிண்ட் வந்து தப்பு தான். இப்போ இர்ஃபான் வந்து இப்போ ஜெண்டர் ரிவீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல சட்டம் பாயுது. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள், தமிழ்நாடுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்ட யாராவது பணம் கொடுத்தோ இல்ல காசு கொடுத்தோ என்ன என் குழந்தை என்ன பாலினம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மருத்துவர்கள் மேல என்ன மாதிரியான சட்டங்கள் பாயும், அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்க சார்? கண்டிப்பா பிசிபிஎன்டிடி ஆக்ட் வந்து பாயும். பிசிபிஎன்டிடி ஆக்ட் பிரகாரம் வந்துட்டு மருத்துவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரா இல்ல ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸான்றத பார்ப்பாங்க. அதாவது முதல் டைம் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் அபராதமும் இல்ல 3 வருடம் வந்து நம்மளுக்கு சிறை தண்டனை வந்து நம்மளுக்கு விதிக்கப்படும். பட் ஆனா வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு தற்காலிகமா உங்களோட மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் இருந்து உங்களோட பேரும் நீக்கப்படும். ஒரு 6 மாத காலத்துக்கோ இல்ல 1 வருட காலத்துக்கோ வந்து அந்த பேரும் நீக்கப்படும். ஸோ நீங்க 1 வருஷம் வந்து நீங்க பிராக்டிஸே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கான சட்டங்கள் கொடுத்திருக்காங்க அந்த டைம்ல. அப்ப யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல எந்த அளவுக்கு பெண்களை கொண்டிருப்பாங்க அப்படின்ட்டு, அதாவது பெண் குழந்தைங்களை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அமெண்ட்மெண்ட் ஏன் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து மருத்துவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது, ஆனா ஹேபிச்சுவல் அஃபண்டரா இருக்காங்க, ஆல்ரெடி இந்த கேஸ்ல ஒரு வாட்டி இப்படிதான் பண்ணிருக்காங்க, திருப்பி ஒரு ஸ்கேன் சென்டர் ஓபன் பண்ணிட்டு திருப்பி இதே வேலையில தான் இறங்குறாங்க. ஏன்னா இதுல எல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, காசு கொடுக்க நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாம் சார், ஆல்ரெடி வந்து 2 பொண்ணு ஆயிடுச்சு சார், இந்த பையனா தான் சார் வச்சுக்கணும்,
இது பையன் இல்லைன்னா நாங்கள் கலைச்சிருவோம் சார், ப்ளீஸ் சார், பாருங்க சார், பாருங்க சார் அப்படின்ற மாதிரி மக்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து டாக்டர்களும் வந்து எல்லாரும் ஒரு மனிதர்கள் தானே. ஸோ வந்து சரி அப்ப செலவாகும், ஒரு 10,000 கொடுக்குறியா 20,000 கொடுக்குறியான்ற மாதிரி ஒரு அமௌண்ட் பேசப்படலாம். அப்ப அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னும் போது அவங்க வந்து கலைக்கிறதுக்கான வேலைகளை வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராசஸா, தவறான ப்ராசஸா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னும் போது திருப்பி 2வது வாட்டி இதே மாதிரி தப்பு பண்றாங்கன்னும் போது நம்மளுக்கு வந்து இந்த வருடங்கள் ஆஃப் ஜெயில் வந்து இன்னும் ஏத்தப்படுது, 5 வருடங்கள் வரைக்கும் ஏத்தப்படுது, அபராதங்கள் அதிகமாக்கப்படுது, பர்மனண்டாவே அவங்களோட மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து அவங்க பேர் எடுக்கப்படுகிறது. அப்ப பர்மனண்டாவே அவங்களுக்கு அந்த டாக்டர் லைசன்ஸ் ஒன்று போயிடுச்சுன்னா அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து யூ ஆர் நாட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர். ஓகேங்களா? ரெஜிஸ்டர்ட்னா என்னன்னா நம்ம மெடிக்கல் கவுன்சிலுக்குள்ள இருக்கிறவங்க, மெடிக்கல் கவுன்சில் இருந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து அந்த பேஷண்ட்ஸை பாக்குற ரைட்ஸை வந்து இழந்துடுறீங்க. அப்ப இதெல்லாம் தான் வந்து மேக்சிமமா சட்டங்கள் வந்து டாக்டர்களுக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கையா இருக்கு. அதனால எந்த டாக்டர்களும் மோஸ்ட்லி 99% இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சைலன்ஸை மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்ன்றதுனால, அவங்களோட வாழ்க்கைக்கும் பிரச்சனைன்றதுனால ஸோ சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இர்ஃபான் அவர்கள் அவரோட மனைவி டெலிவரி ஆகும்போது அந்த டெலிவரி ரூம்குள்ளேயே போயிட்டு அந்த குழந்தையுடைய தொப்புள் கொடைய அந்த டாக்டர் கூப்பிட்டு வாங்க நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு சிசர்ஸை கொடுக்குறாங்க. அதையுமே அவர் ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு. சோ இது எந்த அளவுக்கு தப்பு சார்? இப்போ நார்மலா ஒரு பீப்புளை வந்து உள்ள அலோவே பண்ண மாட்டாங்க. இவர் ஒரு இன்ஃபுளுசர் அப்படின்றதுனாலே டாக்டர்ஸ் இந்த மாதிரி அலோவ் பண்ணி பண்றாங்களா? எல்லாம் வந்துட்டு இதுதான் மேடம், என்ன சொல்றது, எல்லாமே காசு பண்ற வேலை தான். ஓகேங்களா? எல்லாமே வந்து வெளிநாட்டு மாதிரி கல்ச்சரு அப்படின்னும் போது பிளஸ் ட்ரெண்டிங்கு இந்த மாதிரி பண்றனும் போது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு லக்ஸுரி இருக்கும் போது ஏதாவது புதுசா பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது. இது தேவையான வேலையானா சத்தியமா தேவையில்லாத வேலை தான். பட் என்ன பண்றது, அவங்கவுங்க ஒரு ஒரு ஆசை, அவங்கவுங்க வச்சிருக்கிற அமௌண்ட்டு, கொடுக்குற அமௌண்ட், இதெல்லாமே இங்க பேசும் மேடம். ஓகேங்களா? பட் ஆனா யதார்த்தமா வந்து இதெல்லாம் வந்து பண்றது கரெக்டானா நம்ம ஊருக்கு இதெல்லாம் கரெக்ட் இல்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்ப இவரை பார்த்துட்டு நம்ம தருமபுரிக்குள்ள பாப்பரப்பட்டியில இருக்கிற ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு பெண் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு, மாமா நீ எனக்கு கட் பண்ணு மாமா, வந்து வா நீயே ஒரு கத்தி எடுத்துன்னு வந்துரு, எனக்கு நீங்க கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருமபுரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற எல்லா லேடிஸுங்களும் ஆம்பளைங்களை உள்ள விடுங்க, நாங்களும் கட் பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னதுக்கு ஆகுறதுன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி சிசேரியன் கேஸுக்குலாம் நாங்களும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள வரணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டெரைல் ஜோன். ஸ்டெரைல் ஜோன்னா என்னன்னா ரொம்ப சுகாதாரமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அங்க வந்துட்டு கேப் போட்டிருக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும், நல்லா குளிச்சிருக்கணும், கையை ஸ்க்ரப் பண்ணிருக்கணும், கண்ணுக்கும் வந்து கவசங்கள் சில நேரத்துல தேவைப்படும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து பல பேர்கள் சேர்ந்தோம்னா இன்ஃபெக்ஷன் தானாவே அதிகமாகும். ரொம்ப லிமிட்டட் ஆளு தான் 2-3 பேர் தான் உள்ள இருப்பாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், ஸ்டாஃப் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அன்னெசரியா டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு மெடிக்கல் இந்த லேபர் வார்டு ரூமு, அதாவது பிரசவ ரூமு, அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர், அறுவை சிகிச்சை ரூம், இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு சுகாதாரம் மெயின்டைன் பண்ணப்படும். இந்த சுகாதாரம்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆகும். ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு குழந்தை கட் பண்றதுன்னா இவ்வளவு ஈஸியான வேலையா? அப்ப இதை நம்மளே பண்ணிடலாம் போல இருக்கு, அந்த காலத்துல நம்ம பாட்டி பண்ணலையா இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஆளுங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப வீட்டுல நீயே முக்குமா வந்துடும், நான் சும்மா டம்மான் கட் பண்ணி விட்டுறேன், அவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை தான் ப்ரமோட் பண்ணணும்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு மருத்துவமனையில போய் பிரசவம் பாருங்க. அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி, ஆனா மருத்துவமனையில போய் தான் பிரசவம் பார்க்கணும். யாரும் வீட்டுல பிரசவம் பார்க்காதீங்க. ஏன்னா வீட்டுல பார்க்கும்போது வந்து அம்மாக்கள் இறங்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நம்ம கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த ரூலை வந்து சொல்லுது. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கம்பல்சரி வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பிரசவம் பார்க்கணுன்ற மாதிரிலாம் ஒரு இதோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் பண்ணக்கூடிய அவங்களோட வியூஸ்க்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மக்கள், யதார்த்தமான மக்களோட மைண்ட்ல ஒரு சின்ன களங்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இது நார்மல் தானோ, அப்ப நம்மளும் கட் பண்ணலாமோ, இது ஈஸி தானோ, அப்ப நானும் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகக்கூடாதா? இர்ஃபான் காசு இருக்கு போனா அப்ப நான் வந்து போகக்கூடாதா? அவரு வந்து ஒரு 10 லட்சம் கொடுப்பாரு, நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், என்னையும் விடு அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்கவுங்க லெவல்ல வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் தான் நான் வந்து பாக்குறேன். அதெல்லாம் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதுக்குன்னு படிச்ச டாக்டர்ஸுங்க இருக்காங்க. இப்ப நானே போக மாட்டேன், ஏன்னா நான் பல்மனாலஜிஸ்ட், எனக்கு என்ன பிரசவ அறையில வேலை. ஸோ அது வந்து ஓஜி லேடிஸ் டாக்டர் பாக்குற வேலை, அது அவங்க பார்க்கட்டும். நான் லங்ஸ் உள்ள போயிட்டு ஆப்ரேஷன் பண்றது, கிளீன் பண்றது, இதுதான் நம்மளோட வேலை. ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை பார்ப்போம்.
ஸோ வந்து உங்களுக்கு குழந்தை வந்து நல்லபடியா பிறந்து உங்க கைக்கு வருது, அதை நல்லா வளங்க, அதை பெரிய டாக்டர் ஆக்குறீங்களோ இல்லைன்னா வந்துட்டு ஐபிஎஸ் ஆக்குறீங்களோ, அது ஒரு நல்ல விளையாட்டு வீராங்கனையா ஆக்குறீங்களோ, அது வந்து உங்களோட வேலையை தவிர பிரசவத்துல போய் தொப்புள் குடி கட் பண்றேன், அந்த இடத்துல நான் போய் தையலை போடுறேன், எனக்கு இந்த குழந்தை தான் பிறந்திருக்குன்னு ஸ்கேன் பார்த்துட்டேனே, இதெல்லாம் வியூஸ்க்காக பண்ற வேலை. அது தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த சமூக ஊடகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதான் சார், இப்போ ஜெண்டர் ரிவீல் பண்றது வெளிநாட்டை பொறுத்தளவுக்கு அது ஒரு சகஜமான விஷயம், அது ஒரு பார்ட்டியாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மனைவிக்கு லேபர் பெயின் வரும்போது அந்த லேபர் வார்டுல வெளிநாட்டை சேர்ந்த ஆண்களும் இருப்பாங்க. அந்த கல்ச்சரை அப்படியே அவர் வந்து தமிழ்நாடு மக்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரா இர்ஃபான்? இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரா அப்படின்றது பண்றாரு. பட் ஆனா அவரோட நோக்கம் அது இல்ல. அவரோட நோக்கம் வந்து நம்ம மக்கள்லாம் இதே மாதிரி பண்ணணும்னு கிடையாது. அவரோட நோக்கம் நான் பண்றேன், அதை எல்லாரும் பாருங்க, இத்தனை பேர் பார்த்துட்டு டிஃப்ரெண்டா அதை பண்றாருன்னா அவருக்கு ஒரு வியூஸ் ஏறும். வியூஸ் ஏறும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெவென்யூ ஏறும். காசு தான் சம்பாதிக்கிறதுக்கு தான் நோக்கம், வேற என்ன. ஸோ அதை வந்து அவர் பண்றாரு, மற்றபடி வேற எந்த நோக்கமும் இருக்காது. இந்த மாதிரி மக்களோட மனசெல்லாம் மாத்தணும், இதான் என் நோக்கம். மக்களோட மனசை மாத்தணும்னா நீங்க நல்ல விஷயத்த ப்ரொமோட் பண்ணுவீங்க, நல்ல விஷயத்த பேசுவீங்க, அதான் மக்களோட மனசை வந்து மாத்துறதுக்கான நல்லது. அவரோட நோக்கம் மக்கள் மனசெல்லாம் மாத்தணும்னா ஒரு நோக்கம் வந்து டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணணும். அப்படி பண்றதுனால நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து அதிகமா பார்க்கணும், பார்க்கறதுனால வியூஸ் வரணும், வியூஸ்னால காசு வரணும். இவ்வளவுதான் மோட்டோவா இருக்க முடியும், வேற என்ன மேடம் இருக்கு. ரொம்ப அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மற்றபடி புரட்சியெல்லாம் எதுவுமே பண்ணலையே அவரு. ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, வைபுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் பார்க்கலான்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து இந்த ஆக்ட் படி பெயிலே கிடையாது, டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது அவரை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த தடவை ஆனா அவர் நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல தான் உள்ள போவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார், அந்த அளவுக்கு இதுல கடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்களா? இது உங்களுக்கு தெரியும் வந்து இந்தியாவை பத்தி, ஓகேங்களா. ஜெயிலு, பெயிலு இதெல்லாம் எவ்வளோ காமன் உங்களுக்கு தெரியும். ஜாமீன், வக்கீல்கள் இதெல்லாமே லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நீதி தேவதை கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது இதான் என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். ஸோ பேக் ட்ராக்ல வந்துட்டு பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கலாம். அதனால வந்துட்டு சட்டங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் போது ஒரு பயத்தை கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். சரி இப்படி இருக்கு, நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். சட்டம் பாயுமான பாயும், ஆனா எவ்வளவு ஸ்பீட்ல பாயும்னு தெரியாது, ஓகேங்களா. இன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட்லாம் கண்டிப்பா வராது, பல வருஷங்கள் ஓடலாம், அதுக்கு நடுவில் பல லூப் ஹோல்ஸ் இருக்கலாம். அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் நிறுத்து போயிடும். ஸோ நம்ம வந்து பேசுற கண்டென்ட் என்னன்னா, இதுல இருந்து நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது மட்டும் தானே தவிர, மற்றபடி இதெல்லாம் உடனே நடந்துரும் அவ்வளவுதான் அவருக்கு பெயிலே கிடையாதுன்னா வாய்ப்பே இல்லை மேடம். இதோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஒரு கொலை வழக்கில் ஆரம்பிச்சு, பாலியல் வழக்கில் ஆரம்பிச்சு பல விஷயங்கள் நம்மளே பேசியிருக்கோம். ரொம்ப பெரிய போராட்டமா போகும்போது தான் நீங்க சொல்ற மாதிரி இமீடியட் ஜஸ்டிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கே பல பேர் போராட வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கு, இந்த விஷயங்கள் நேஷனல் லெவல்ல மூவ்மெண்டா மாற வேண்டியது இருக்கு. இல்லைன்னா வந்து எல்லா விஷயங்களும் சட்டங்கள் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்காது, நீதிமன்றம் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்காது. இட் வில் பி லிட்டில் ஸ்லோ அப்படின்றது தான் நான் வந்து பாக்குறேன். உடனே வந்து அவருக்கு இப்ப கிடைச்சிடும், ஜெயில அவ்வளவுதான், பெயிலே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படின்றது தான் என்னோட பார்வை. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு மக்களுக்கு சார், இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதனால நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். இன்ஃப்ளூயன்ஸ்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க, சும்மா டைம் பாஸ்க்கு பாருங்க, அவ்வளவுதானே தவிர அது ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்துக்காதீங்க மைண்ட்ல, அவ்வளவுதான். ஜஸ்ட் see him as an entertainment, அவ்வளவுதான். அவரும் அதான் சொல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பண்றேன் அப்படின்னு. ஸோ அவரை வந்து ஒரு நகைக்கு கூறிய ஒரு விஷயமா பாருங்க, ஒரு காமெடியா பாருங்க, அவ்வளவுதான். அவர் பண்றது சிரிக்கிறதுலாம் காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போங்க. எதுவுமே வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே உங்க லைஃப்ல இதை புகுத்தாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனே அவர் பண்றாரு பாரா பண்ணி வந்து இன்னொரு மனைவி பாத்தியா நீ பண்றியா அப்படின்ட்டு வீட்டுக்கார கூட சண்டை போடுறது, வீட்டுக்கார மனைவி கிட்ட சண்டை போடுறது, பாத்தியா இந்த மாதிரி அவ எப்படி பண்றா நானும் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாம வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நீங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க. வீடியோக்கு அப்படி பேசுவானுங்க, அதுக்கப்புறம் நைட் என்ன கும்மாங்குத்தங்க நடக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இந்த சோசியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸா வச்சுக்கிட்டு மத்தவங்க லைஃப்லாம் இப்படிதான் இருக்கு, அப்ப நீதான் தப்பு, நீதான் இதுன்னு சொல்லும் போது தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல டிவோர்ஸ் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பல பேரோட வாழ்க்கையை போய் நம்ம நோன்றதுனாலதான். உன் வாழ்க்கைய பாருங்க, பல பேர் இவன் இப்படி பண்ணிட்டான், அவங்க அவங்க அவன் ஒய்ஃப் எப்படி வச்சுக்கிறான் பாத்தியா, அவன் தான் சமைக்கிறானா, அவன் தான் துவைக்கிறானா, அவன் தான் இதை பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பொருத்தி நீங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்கன்னா லாஸ் உங்க ஃபேமிலிக்கு தான், லாஸ் உனக்கு தான். திருப்பி நீங்க 2 பேரும் பிரிவீங்க, டைவர்ஸ் ஆகும். இதுல என்ன இருக்கு, எல்லாமே சட்டத்துல இது இருக்கு. திருப்பி டைவர்ஸ்ன்ற ஒரு பேர் வரும், அதுல என்ன இருக்குன்னு நினைச்சா நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து இந்த சோசியல் மீடியாவும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓட பண்றதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பாருங்க, அதை உங்க லைஃப்ல பொருத்தி பார்க்காதீங்க.
ஏன்னா நம்ம வீட்டுக்கார் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒய்ஃப் எப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம வீட்டுக்கார் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவரோட என்ன படிச்சிருக்காரு, அவரோட லைஃப்க்கு என்ன பண்ண முடியும், அவர் எவ்வளோ உழைக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இவங்க வந்து வியூஸ்க்காக அதை வந்து நீங்க பாக்குற என்டர்டைன்மெண்ட் வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்காக டிஃப்ரெண்டா போடுவாங்க, வாயிலேயே கூட ஊட்டுவாங்க, செரி பழத்தை 2 பேரும் அப்படியே பரிமாறிப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க வீடியோக்காக. ஓகேங்களா? ஆனா ரியாலிட்டி அப்படின்றது டோட்டலா வேற. அதனால வந்து மக்கள் வந்து எது ரியல் எது ரீல் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். இவங்க பண்றது எல்லாமே ரியலா பேசுறவங்களை வந்துட்டு நீங்க வந்து ஆதரிக்கணும், ரியலா பேசுற கருத்தை வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் காமெடி ரீல்னு சொல்லிட்டு. அப்ப அதெல்லாம் காமெடியா தான் பார்க்கணும், சீரியஸா பார்க்க கூடாதுன்றதுதான் மக்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ். நிச்சயமா சார், இந்த ரீல் வேர்ல்டுல ரியாலிட்டிக்குள்ள இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா விளக்கிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி மேடம். நன்றி.